Hi students, so இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th க்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து 12th ஓட ஆபீஷியல் கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஆன்சர் கீ வேணும்னு நினைச்சீங்க அப்படினா மறக்காம Telegram குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வித்தின் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம வந்து ஆன்சர் கீ நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். அதனால வீடியோ பார்க்கறவங்க ஈனக்குடியும் Telegram குரூப்ல ஜாயின் பண்ணாம வீடியோ பார்க்கறீங்க நினைச்சீங்க அப்படினா மறக்காம இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் வந்து வீடியோ கிளியரா இருக்கும். மறக்காம வந்து வீடியோ கிளியர் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்கறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் நம்ம 10k ரீச் பண்ண போறோம். உங்களோட ஹெல்ப் வந்து கண்டிப்பா முக்கியமா. அதனால வீடியோ பார்க்கறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரம் நம்ம வந்து கிரேஸ் மார்க்கோட அப்டேட் அப்புறம் வந்து பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட் டே பை டேவே வந்து எந்த மாதிரி ஸ்டாஃப்லாம் திருத்துறாங்க, எந்த மாதிரி பாஸ்லாம் வந்து போடுவாங்க சொல்லிட்டு எல்லாமே நம்ம டே பை டேயா வந்து வீடியோ அப்லோட் வந்து பண்ணுவோம். அதனால உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்க்கணும், உங்களோட பேப்பர் கரெக்ஷன்லாம் எந்த மாதிரி பண்றாங்க சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. எல்லா பேரும் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். இன்னைக்கு வந்து 12th க்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து முக்கியமாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேரும் நல்லா பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். ஆக்சுவலி 12th க்கு வந்து மேத்ஸ் வந்து கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து ப்ரோ எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நான் எந்த மாதிரி எழுத போகிறேன்னு சொல்லிட்டு தெரிலன்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கொஞ்சம் மீடியமாக கேட்டிருந்தாங்க மேத்ஸு. ஆனால் வந்து இதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நினச்சி வந்து போயிருப்பீங்க. கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவு வந்து எல்லா பேரும் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. ஓவராலாக கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பேசிக்காக பாஸ் ஆகிற மாதிரி தான் வந்து கொஸ்டின் பேப்பர் இருந்திருக்குன்னு சொல்லலாம். டோட்டலாக வந்து ஒரு 15 ஒன்வேர்டில் மேக்ஸிமமாக வந்து ஒரு 12-13 வந்து புக் பேக்கில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி 2-3 மட்டும் வந்து இன்சைட் வந்து கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே வந்து பண்ணுறது தான். அதுவுமே நீங்கள் வந்து கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களாம் செக் பண்ணிக்கோங்க. கூட்டி சீக்கிரம் நம்ம வந்து ஆன்சருக்கு நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். ஓவராலாக ஒன்வேர்டில் எத்தனை மார்க் வந்து வருது சொல்லிட்டு மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து பார்ப்பேன் எத்தனை பேர் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன். எல்லா பேரும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 2ல பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலி 2 மார்க் வந்து 6 கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதில் 21வது கொஸ்டின் வந்து கம்பல்சரியாக வந்து கேட்டிருப்பாங்க. கம்பல்சரி வந்து ட்விஸ்டாக தான் வந்து இருந்திருக்கும், வேறு வழிகள் கிடையாது. நம்ம அதை அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து ஒரு சூழ்நிலையாக இருக்கும். 21வது கொஸ்டின் எல்லா பேரும் அட்டன் பண்ணியிருப்பீங்களா சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உரிய மார்க் வந்து போட்டுருவாங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி எழுதுனீங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே மென்ஷன் பண்ணுங்கள். மற்றபடி ஓவராலாக வந்து மற்ற கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து 2 மார்க் வந்து கேட்டுருக்காங்க. நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 3ல பொறுத்த வரைக்கும் 29வது கொஸ்டின் வந்து கம்பல்சரியாக வந்து கேட்டிருப்பாங்க. பார்ட் 3ல பொறுத்த வரைக்கும் டோட்டலி நீங்கள் ஒரு 6 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதில் வந்து டோட்டலாக நீங்கள் 29வது கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரியாக வந்து இருந்திருக்கும். 29வது கொஸ்டினும் கொஞ்சம் ட்விஸ்ட் அடித்த மாதிரி தான் இருந்திருக்கும். மற்றபடி அது நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது கம்பல்சரினால அது வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பேசிக்காக அதுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் வந்து வழங்கப்படும். அண்ட் மற்றபடி வந்து எல்லாமே ஓரளவு வந்து புக் பேக்கு தான் வந்து கேட்ட மாதிரி வந்து இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலி நீங்கள் ஓவராலாக ஒரு 5 எழுதுகிற மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். மார்க் சாய்ஸோடு வந்து கேட்டிருப்பாங்க. அதுலேயுமே வந்து பேசிக்காக ஓரளவு வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. ஓவராலாக கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிற மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த 70 மார்க் எழுதுனதில் வந்து எவ்வளோ மார்க் வந்து வரும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்லாம் நான் ரீட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நல்லா வந்து பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடி சரி நம்ம வந்து கிரேஸ் மார்க்கோட அப்டேட்டும் பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்டேட் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.